ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஓடைமேடு பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் மாலதி தம்பதியினரின் மகள் 24 வயதான சிவரஞ்சினி. இவர் BE பட்டதாரி ஆவார். அந்தியூர் அடுத்த சமத்துவபுரம் அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் முருகன் சரசு தம்பதியினரின் மகன் 30 வயது பிரபாகரன் டெல்லியில் தனியார் கம்பெனியில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். பிரபாகரனும் சிவரஞ்சினியும் உறவினர்கள் ஆவர். பிரபாகரன் தனது பாட்டி வீட்டிற்கு செல்லும் போது சிவரஞ்சினியோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு கடந்த 9 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வருவதாக தெரிகிறது. இவர்களின் காதல் விவகாரம் வீட்டில் தெரிய வந்ததால் பிரபாகரனின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கடந்த 1 மாதமாக சிவரஞ்சினியோடு பேசுவதை குறைத்துக் கொண்ட பிரபாகரன் சிவரஞ்சினியை திருமணம் செய்து கொள்ள முடியாது என திட்டவட்டமாகவும் கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் விடுமுறைக்கு ஊர் திரும்பிய பிரபாகரனிடம் சிவரஞ்சினி நேரில் சென்று தன்னை திருமணம் செய்யும்படி கேட்டுள்ளார். அதற்கு பிரபாகரன் மறுப்பு தெரிவிக்கவே பவானி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சிவரஞ்சினி புகார் கொடுத்துள்ளார். இருவரையும் அழைத்து பேசிய காவல்துறையினர் இருவருக்கும் கவுன்சிலிங் அளித்துள்ளனர். அப்போதும் பிரபாகரன் சிவரஞ்சினியை திருமணம் செய்து கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிவரஞ்சினி பிரபாகரன் வீட்டின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே பிரபாகரனின் வீட்டிற்கு சிவரஞ்சினி வரும் தகவலை அறிந்த அவரது குடும்பத்தினர் அவசரமாக வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் வீட்டின் முன்பாக அமர்ந்து சிவரஞ்சினி தர்ணா போராட்டத்தை தொடர்ந்துள்ளார். அங்கு வந்த போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர் தமது போராட்டத்தை கைவிட மறுத்து இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்தார். அவருடன் அவரது பெற்றோரும் உள்ளனர். தற்போது பிரபாகரன் மற்றும் அவரது பெற்றோர் எங்கு இருக்கிறார்கள் என தெரியவில்லை. அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். 9 ஆண்டுகளாக காதலித்துவிட்டு திருமணத்திற்கு மறுத்த பொறியாளர் வீட்டின் முன்பு காதலி தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அந்தியூர் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.